கௌரி, கண்ணம்மா கண்ணம்மா, எனக்கு கொஞ்சம் சைக்கிள் கத்து கொடுடி. முடியாது முடியாது முடியாதா? பொடி போ, என்னமோ சைக்கிள் ஓட்டுறாளா? 4 சைக்கிளை கத்துக்கிட்டு உன்னை விட நல்லா ஓட்டல. என் பேர் கௌரி இல்ல. அப்பா அப்போ வாமா, வயக்காட்ட பூரா சுத்தி பார்த்துட்டு பல்ல விளக்கிட்டு வர்றதுக்கு நீ பழைய சோறு கொண்டாடுறது சரியா இருக்கு. ஊர்காட்டுப்பா. ஆப்பாடா போதும்மா. இன்னைக்கு என் மனசே சரியில்லை. அந்த முனியாண்டி பய இத்தனை காலமா இல்லாம எனக்கு பழக்கமே கிடையாது. என்ன எடுத்துட்டு போய் கோர்ட்ல நிறுத்திட்டான். இப்பவே புறப்பட்டாதான் 11 மணிக்கு டவுன்ல போய் நான் சேர முடியும். நான் வரேனே, விட்டு போப்பா. அப்பா, ஏமா எனக்கு சைக்கிள் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா பய பிள்ளைக்கு என்ன ஆகுவாரு? ஏர் ஓட்டுறவன் மகன் சைக்கிள் ஓட்டினா சிரிப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு. சரி கத்துக்கோ. சைக்கிள் இந்த அறுவடையில வாங்கி தர்றேன் பாத்து. இவரான கிராமத்தின் முக்கியஸ்தர்களில் முனியாண்டியும் ஒருவர். அவர் ஊருக்கு பெரிய மனிதர். முனியாண்டியின் செல்வாக்கை கண்டு சிவசாமி பொறாமை கொண்டு அவரை ஒழித்து விட வேண்டும் என்ற திட்டத்துடன் தாக்கி காயப்படுத்தி இருக்கிறார். சாட்சிகளின் வாயிலாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஈபிகோ 324 செக்ஷன் படி இவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொடுங்க. ஐயோ எஜமா எஜமா, நான் கட்டியால குத்தி கிழிக்கலிங்க. அவனே குத்தி கிழிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் அப்பேற்பட்ட ஆள். நான் தொடவே இல்லைங்க. அவன் தான் என்ன பெரட்டி பெரட்டி அடிச்சானுங்க. அதற்கு ஏதேனும் சாட்சிகள் உண்டா? சாட்சி ஒண்ணு இல்லைங்க. மாமரத்துக்கிட்ட தான் உதைச்சான். அது என்ன சொல்லுமா? நான் என்னத்தை செய்யறது? ஆனா ஒரு கொலா மாட்டின ஆள் வந்தாருங்க அப்பா. அவரு ஏன்பா அந்த பெரிய மனுஷன் உத்தம மாதிரி இருக்காரு, அவரை போட்டு அடிக்கிறியே அப்படின்னு கேட்டாரு. அவரையும் புசுக்குன்னு தள்ளிட்டாங்க. அந்த நபர் யார் என்று உம்மால் சொல்ல முடியுமா? முடியாதுங்க. ஆளை நேரா பார்த்தா கண்டுபிடிச்சிடுவேன். இல்லைன்னா நான் எப்படி இவர் தானுங்க வக்கீல் ஐயாவே வாங்க. நல்ல வேலைக்கு வந்தீங்க ஐயா. கொஞ்சம் சொல்லுங்க, அன்னைக்கு அந்த முனியாண்டி பையன் என்ன அடிக்கலிங்க. நான் அவனை கட்டி எடுத்து சதக்குன்னு அவனே கிழிச்சுக்கிட்டு நான் தான் கிழிச்சேன் அப்படின்னு பொய் சாட்சி தயார் பண்ணி என்ன கூண்டுல கொண்டாந்து நிறுத்திட்டா ஐயா. கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சிவசாமியின் சார்பாக வாதாட எனக்கு அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ் யுவர் ஆனர். முனியாண்டின் சார்பாக விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை நானும் விசாரிக்க அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ். நீர்தானே நஞ்சுண்டன்? ஆமா. முனியாண்டிக்கு நீ சொந்தக்காரரா? இல்ல, நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவன். அவருக்காக என் உயிரை கூட கொடுக்க தயார். ஓஹோ, உயிரையே கொடுப்பீரா? அந்த அளவுக்கு அவர் மீது அபிமானம். சிவசாமி முனியாண்டி அடித்ததை நீர் பார்த்தீர். ஆஹா, உமது சொந்த கண்களா? ஆமா. முனியாண்டி சிவசாமி எந்த இடத்தில் எப்படி அடித்தார்? எந்த இடத்துல? நெஞ்சில் அடிச்சார். சுமார் எத்தனை அடிகள் இருக்கும்? எத்தனை அடி? ஒரு 15 அடி இருக்கும். யாருக்காக உயிரையே கொடுப்பேன் என்று சொன்னீரோ அந்த முனியாண்டியை சிவசாமி 15 அடிகள் நெஞ்சில் அடிக்கும் வரையில் நீர் பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தீர். நீர் போகலாம். இந்த பாருங்க, நான் முதல்லயே சொல்லிடுறேன். கண்ணா பின்னாடி எக்கச்சக்கமான கேள்வியை கேட்டீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன். கேட்டமா தட்டு புட்டு சாட்சியை முடிச்சுக்கிட்டு முனியாண்டி கிட்ட சில்லறையை வாங்கி பையில போட்டுக்கிட்டு போலான்னு நினைக்கிறான். விடாதீங்க அவனு. ஆடு நீர்தானே? ஆமா, மாணிக்கம். அப்புறம் என்ன கேளுங்க. ஓஹோ, மிக அவசரம் போல் இருக்கிறது. முனியாண்டி சிவசாமி அடித்ததை நீர் பார்த்ததாக சொன்னது பொய் என்று நான் சொல்லுகிறேன். அது எப்படி பொய்யாகும்? அந்த நேரத்தில் நீர் நஞ்சுண்டன் வீட்டில் சீட்டளவா ஆடிக்கொண்டிருந்தீர். யார் சொன்னது நஞ்சுண்டன் வீட்டுல சீட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம்? தியாகராஜ பிள்ளை ஹோட்டல்ல டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம். தியாகராஜ பிள்ளை ஹோட்டலில் டீ குடித்துக் கொண்டிருந்த உம்மா இந்த சண்டையை எப்படி பார்க்க முடிந்தது? ஆமா, அது கேள்விக்கு பதில். நீர் போகலாம். யுவர் ஆனர், மாணிக்கவும் நஞ்சுண்டனும் பொய் சாட்சிகள் என்பது புரிந்துவிட்டது. உண்மையான சாட்சி யார் தெரியுமா? நான் தான்.
இந்த சம்பவம் நடந்த அன்று எங்கள் நிலங்களை பார்வையிட நான் காட்டூர் கிராமத்துக்கு சென்றேன். அப்போது வழியில் வந்து கொண்டிருந்த சிவசாமியை முனியாண்டி வழிமறித்து அடிய தாக்குவதை பார்த்தேன். சிவசாமி அடித்தாளாமல் ஓடி வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வேண்டினார். அடிக்க வேண்டாம் என்று நான் முனியாண்டியிடம் சொன்னேன். அவர் என்னை பிடித்து தள்ளினார். மேலும் சிவசாமியை முனியாண்டி அடிப்பதை பார்த்து மீண்டும் தடுக்கப் போனேன். ஆனால் முனியாண்டி என் கன்னத்தில் ஓங்கி குத்திவிட்டார். எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டதால் நானும் முனியாண்டியை தாக்கும்படி நேரிட்டது. என் குத்துக்களால் கீழே விழுந்த முனியாண்டி எழுந்து எங்களை பார்த்து கருவிக்கொண்டு அங்கிருந்து போய்விட்டார். இதுதான் நடந்த உண்மை. நீங்கள் போகலாம். சிவசாமி நிரபராதி. ஆகவே அவரை விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கை கவனித்த வகையில் முனியாண்டி சிவசாமியை அடித்ததோடு அவர் மீது பொய் வழக்கம் போட்டிருக்கிறார். ஆகவே சிவசாமி நிரபராதி என்று முடிவு செய்து நான் அவரை விடுதலை செய்கிறேன். ஐயா ஐயா, நல்ல நேரத்துல வந்து என் மானத்தை காப்பாத்துவீங்க. ஐயோ, நான் என்ன உங்களுக்கு கைமாறு செய்யறதுனே புரியல. பீஸ் பேசாம கேஸ்ல வந்து வாதாடி சாட்சியா வேற சொல்லி அப்பா என்ன காப்பாத்துறீங்களே. இந்த தேவர்கள் போற்றும் முருகர் தான் உங்களுக்கு நீண்ட ஆயுளும் ஐஸ்வர்யம் கொடுக்கணும். எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டுங்கய்யா நீங்க. இந்த அன்பு எப்போ இருந்தா போதும். எப்போ இருக்குய்யா? வணக்கம். அம்மா வந்துட்டாங்களா? இன்னும் இல்லையா? சரியா வந்துட்டாங்களா? இப்பதான் வந்தாரு. ஹலோ சரஸ்வதி, வந்துட்டியா? ஆமா, இன்னைக்கு ஒரு பிரசவ கேஸ், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹலோ. அப்பா அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. பேசாம இருக்க மாட்டேன். ஏன் இவ்வளவு லேட்டு? எனக்கு முதல்ல கோட்டு, அப்புறமா வீடு. சரி சரி, வந்த உடனே சண்டை போறாதீங்க, சாப்பிட வாங்க. சாப்பாடும் நீ. அட வாங்க தானா. உங்களுக்கு பிரியமான தக்காளி பழக்கமா வச்சிருக்கேனே. நீங்க பாரு, எனக்கு அதுதான் பிடிக்காது. நான் எது செஞ்சாலும் இவருக்கு பிடிக்காது. மாமா, உங்களுக்கு பிரியமான மிளகு குழம்பு. வெரி குட், வெரி குட். போடுமா, போடு. அத்தை, உங்களுக்கு இதுதான். சரிம்மா, போடு. பெரியத்தா, உங்களுக்கு பிடித்தமான முருங்கைக்காய் சாம்பார். மோர் குழம்பு என்னமாச்சு? அதுவும் உண்டு. கொட்டு கொட்டு. அக்கா, உங்களுக்கு இதுதான். மிஸ்டர் சிடுமூஞ்சி சின்னத்தா, உங்களுக்கு பிரியமான தக்காளி பழ குருமா. ஆமா, ஏமா ஜெயா, எனக்கு பிரியமான குழம்பு அத்தைக்கு போட்ட, பெரியவனுக்கு பிரியமானது ஜானகின்னு சொன்ன, கோபால பிரியமானது யாருக்கு போட போற? வேற யாருக்கு போடுவா? அவளே போட்டுப்பா. சும்மா இருங்கண்ணா. அம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு தம்பி கோர்ட்ல பிச்சு உதறிட்டான். டே கோபால், ரெண்டாவது சாட்சி மாணிக்கத்தை முடக்கின பாரு. ஒண்டர்ஃபுல். That's the way of tackling. என்னப்பா அது? சீனியரான நீயே உன் தம்பியை புகழ்ந்து பேசுறிய?
என்னங்க பெரியவன் சொல்றத கவனிச்சிங்களா? கவனிச்சேன். கூட பிறந்தவன்றதுக்காக தம்பிய கோபுரத்தை தூக்கி வைக்கிறான். எனக்கு என்னமோ கோபால் அவ்வளவு திறமைசாலியா தோணல. அவன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. அப்படி என்னப்பா தம்பி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. எந்தெந்த விஷயம் எங்க பேசணும் அங்கதான் பேசணும். சும்மா சாப்பிடு. பாத்தீங்களாமா? சாப்பிட பாத்தீங்களாமா? இல்லையா இந்த பணத்தை வாங்குங்க. இந்த பணத்தை வாங்கிங்க. இந்த கையை வைங்க. இல்ல வாங்கிங்க. முதல்ல பணத்தை வாங்க. இருங்க ஐயா. ஐயா வாங்க வாங்க வாங்க. ஐயா நீங்க 2 பேர் வயலுக்கு மத்தியில ஒரு பொது வரப்பு இருக்குங்க. அந்த வரப்புக்கு மத்தியில வேலி கட்டி வச்சுக்கிட்டு தனக்கு தான் சொந்தம்னு பம்ப பண்றானுங்க. அதனால கோர்ட்டு மூலியமா நீங்க தான் தீர்த்து வைக்கலாம். இந்தாங்க பணம். ஐயா எலி துளைக்குதுன்னு சொல்லி அவரு தாங்க அவ்வளவு பெரிய வரப்பை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வேலி கட்டி வச்சுட்டு கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னேன். டாய் நீ எந்த வக்கீல பார்க்க போறியோ அந்த வக்கீலே நான் மடக்கிறேன் பாருன்னு சவாரி விட்டு எனக்கு பின்னாடி வந்திருக்காருங்க. பணத்தை பிடிங்க. பணத்தை மேல வாங்க. முதல்ல வாங்க. உங்க 2 பேருக்கும் ஒரே ஊர் தானா? ஆமாங்க ஒரே ஊர் தானுங்க. அவரையும் கூட பிறந்த அண்ணன் தாங்க. ஒரே வயசுல பிறந்த அக்காளியும் தங்கச்சி தான் 2 பேரும் கட்டிக்கிட்டோம். ஐயா பணத்தை வாங்க ஐயா. இந்த பணத்தை வாங்கிக்கங்க. ஐயா வக்கீலுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் போட்டி போடுறீங்களே. அந்த வரப்பினுடைய நீள அகலம் என்ன? 55 அடி நீளம் 3 அடி அகலங்க. என்ன விலை மதிப்பு? 200 ரூபாய் மதிப்பு இருக்குங்க. ஐயா 200 ரூபாய் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்காக 5000 10,000 செலவழித்து வந்திருக்கீங்களே. இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா எவ்வளவு பெரிய நிலத்தை வாங்கலாம். இப்படித்தான் காரணா பொறாத காரியத்துக்காக போட்டி போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போறது, ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறது, கடைசியில தன் குடும்பத்தை பிச்சை எடுக்கிறதுக்கு தெருவில் நிறுத்தது. ஐயா 1000 இருந்தாலும் அண்ணன் தம்பிங்கிற உறவு பாசம் இருந்தா உங்க 2 பேர் வயலுக்கு மத்தியில ஒரு வரப்பு இருக்குமா? இருக்கலாமா? ஆமாங்க ஐயா நீங்க சொல்றது நியாயம்தான். ஏதோ பெண்டாட்டி பேச்சு கேட்டதும் கொஞ்சம் சூடு வந்துடுச்சு. நான் இப்பவே போய் வேலையை வரப்பே எடுத்துடுறேன். அண்ணே நாம இனிமே ஒற்றுமையா இருப்போம். ஆமா தம்பி நானும் அப்படித்தான். ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிக்கங்க. இதை கூட வச்சுக்கங்க. ஐயா எனக்கு பணம் வேணாங்க. நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருப்பேன்னு சொன்னீங்களே, எனக்கு அதுவே போதும். போனது உங்களுக்கு முதல் வேலை வரப்பே எடுக்கிறது. 2வது வேலை எங்க வீட்டு பொம்பளைங்க வாய்க்கு போட்டு போடுறது. குட். வணக்கங்க. வணக்கம் ஐயா. ஐயா நாங்க வரோம். வணக்கம் தம்பி. பாத்தீங்களா சின்னவனுடைய அறிவை? அவனை பத்தி என்னென்னமோ சொன்னீங்களே. சரஸ்வதி கோபால் ஒரு மேதைன்னு எனக்கு இப்ப இல்ல எப்பவோ தெரியும். அவர் பார்த்துட்டே வருங்காலத்துல ஒரு பெரிய ஜட்ஜ் ஆக போறான். சச் எ பிரில்லியன்ட் பாய். பின்ன எதுக்கு சாப்பிடும் போது அப்படி சொன்னீங்க? அது பார் சாவித்ரி, புத்திசாலிகளை உலகம்தான் புகழணும். அதை கேட்டு பெத்தவங்க பெருமை பண்ணுமே தவிர அவங்களும் சேர்ந்துட்டு புகழப்படாது. அது மட்டும் இல்ல பிள்ளைகளை எப்பவுமே தட்டிட்டே இருந்தா அவங்க கெட்டு போகாம நல்லபடியா இருப்பாங்க. என்ன சொல்ற? போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதோட பொறுப்புள்ள ஒரு தகப்பனா உங்களுக்கு புரியாதது என்ன இருக்கு? என்ன சொன்ன? அது உலகம் சொல்ல வேண்டிய விஷயம். நீ சொன்ன எப்படி? ஆமா ஐயா வாங்க. வாழை தண்ணி ஏன் இருக்கு? 2 தண்ணி வாஞ்சதுன்னா எல்லாம் சரியா போயிருக்கு. ஆமா கரும்பு எப்படி இருக்கு? கரும்பு ரொம்ப பிரமாதமா இருக்குதுங்க. ஐயா பாத்துட்டு போறது. நீ சொன்னா போதும். ஏய் ஜாக்கிரதை பாத்துக்க. எதுக்கு ஒரு இடம் நீங்க எல்லாம் சுத்தி பாருங்க. மருதமலா ஏய் கண்ணு தெரிஞ்சால்தான் அடியோ அடின்னு மணி அடிச்சேன். நீ நகர்ந்தா தானே புல்லு கட்டையும் தூக்கிட்டு ஆட்டுக்குட்டையும் பிடிச்சிட்டு அப்படியே ரதம் மாதிரி அசைஞ்சா. என்ன ரதமா சொல்ற? உன்னை அதான் பண்ணி விடுறேன். ஐயோ ஐயோ என் ஆட்டுக்குட்டி ஓடி போச்சு. உன்னாலதான் என் ஆட்டுக்குட்டி ஓடி போச்சு. இந்தாயா மரியாதையா ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு போயிடு. இல்லைன்னா உன் சட்டையை கிழிச்சு விடுவேன். இப்படி பிடிச்சுமா சைக்கிள் அந்த ஆள் ஒருதுக்குள்ள பழகிக்கும். என்ன போக மாட்டேங்குது. அந்த ஆள் எப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தாரு? மோசம் போட்டாரோ? அம்மா
என்ன சிரிக்கிற என்ன பார்த்து? என்ன இரு இரு இரு. புரிய உங்களுக்கு ஆமா என்ன கஞ்சி கலையமா தலையில் தூக்கிட்டு வர்றேன். பின்ன என்னைய செய்யுது? தள்ளி பார்த்தேன் போல, அதனால தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டேன். தள்ளி பாத்தியா? எப்படி தள்ளன? இந்தா இத பிடிச்சுக்கோ. இப்படி. யோ என்னைய சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்படி செய்தா எப்படிமா சிரிக்காம இருக்கிறது? பிரேக்க பிடிச்சிட்டு தள்ளுறியா நகரமா? என்னது பிரேக்கா? அட கிராக்கு. நான் தமிழ திட்டு, இங்கிலீஷ்ல திட்டாதே, எனக்கு கெட்ட கோவம் வரும். சரி போட்டோம். இந்தா தள்ளு. இந்த பாரு இந்த பிரேக். ஐயோ இந்த பாரு அந்த பிரேக்கை பிடிக்காத. இந்த கையை இப்படி எடு. கையை தொடாதே. எப்படி இப்படி சொல்றதா? ஏதாவது யோசனை பண்ற இரு. இந்த கம்பி விட்டுட்டு இந்த விதமா கம்பி. சரி இப்படிதானே? இங்க கரெக்ட். தள்ளு தள்ளு. எப்படி 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 போதா? இந்த பக்கம். ஆமா நீங்க அடிக்கடி இந்த பக்கம் வர்றீங்களா? எங்க தோட்டம் இந்த பக்கம் இருக்கு. எங்க வயல் கூட பக்கத்துலதான் இருக்கு. நானும் தினம் வருவேன். என் பேர் கௌரி. உங்க பேரு? கோபால். நான் ஒரு வக்கீல். ஓஹோ. ஐயோ யாரோ வர்றாங்க. ஆமா இந்த சைக்கிள் உங்ககிட்ட தானே இருக்கும்? ஆமா ஏன்? சரி சரி ஒண்ணும் இல்ல. மச்சான் எங்க பட்டாளத்துல இருந்து வந்தவருக்கு வந்து ஒரு வாட்டி தலைவர் எட்டி பாக்குறேன். எங்க போயிருந்தேன்? ஒண்ணுமில்ல மச்சான், மிலிட்டரி ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்த அனுபவத்தை வச்சு இங்க புதுசா ஒரு பட்டறை ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால தான் அடிக்கடி இங்க வர முடியல. அது இருக்கட்டும், ஏன் மச்சான் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தீங்கன்னா அந்த முனியாண்டி பையனை துண்டு துண்டா வெட்டி இது மாதிரி யாராவது செஞ்சுட்டியா? மச்சானே அடிச்சுட்டானேங்கிற வேகத்துல அப்படி சொல்லிட்டேன். அது இருக்கட்டும் மச்சான், நீ சொன்னபடி நானும் ஒரு ஆளாயிட்டேன். என் கையிலயும் 4 காசு இருக்கு. கனமா இருந்தா என்கிட்ட கொடுத்து வையண்டா. அதுக்கு சொல்ல வரல மச்சான், எங்க கல்யாணத்தை முடிச்சுவேன்னு எங்க அக்கா சாகும் போது கௌரிய எனக்குத்தான் கட்டி வைக்கணும்னு உங்ககிட்ட சொன்னதை மறந்துட்டியா? செத்தவங்க சொன்னதை எப்பவும் மறக்க மாட்டேன். கௌரிய உனக்கு தான் கட்டி வைக்க போறேன். அதுக்குள்ள உடம்பு அலட்டி கேக்கடா. பற்றைய நல்லா கவனி. உட்காரு, காப்பிக்கு பார்த்துட்டு வர்றேன். பட்டாளத்து மாமாவா? என்ன மாமா எப்போ நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? பொண்டாட்டி பிள்ளைகளா? ஓஹோ, இன்னும் கல்யாணம் ஆகலையா? இந்த ஊர்ல தானா? ஆமா கௌரி, நீயும் மச்சான் இருக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு வேற எங்க போக போறேன்? அவன் எங்க போவான்? அவனா ஊரை சுத்திட்டு வந்து இருக்கிறான்னு. பட்டாளத்து மச்சான், காபி தண்ணி இல்லடா. எப்பா மோர் சாப்பிடுற? மோர் எதுக்கு மச்சான்? ஒரு நாள் உங்க வீட்டுல விருந்தே சாப்பிட்டுறேன். ஒரு நாள் விருந்து இருக்கட்டும், இது 2 நாள் மோர். நல்லா சுறுசுறுன்னு இருக்கும் வெயில் நேரத்துல. சாப்பிடு. பரவாயில்ல மச்சான். ஏன் மச்சான் நீ சும்மா தானே இருக்கிற? வாய அப்படியே நம்ம பட்டறைய பார்த்துட்டு வரலாம். கௌரி நீங்க வா. நான் வரல, இன்னொரு நாளைக்கு வரேன். அப்பா கூட்டிட்டு போ. சரி மச்சான் வா. நான் போய் பட்டறைய பார்த்துட்டு வரவா? போயிட்டு வாங்க, கிளாஸ் குடிச்சிட்டு போங்க. ஆமா இருக்கு. பட்டறை ரோடு மேலே இருக்கா? ஆமா. நீ
ரொம்ப பசியா இருக்குமா, கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. இப்படி வாட்டு சாட்டமா இருக்கிற ஆளு எங்கேயும் போய் வேலை செய்யக்கூடாது, பிச்சை கேட்க வந்திருக்கே. அம்மா, நான் 2 கண்ணும் தெரியாதவம்மா. ஐயோ பாவம், நீ இனிமே எங்கேயும் போய் அழியாது. உனக்கு பசிச்சதுன்னா இங்க வா, நான் சாதத்தை கொடுக்கறேன். இங்கே இரு, இப்போ வரேன். என்ன பண்றடா டேய், பெரிய பற்ற. என்ன மிஷின்கள், என்ன மிஷின் அப்பா டேய், பரவாயில்ல, பெரிய இன்ஜினியர் ஆயிட்ட. இது வர்ற இங்க ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு, என்ன மிஷின் வேலை. என்னமோ என் சம்சாரத்து தம்பி இவ்வளவு மிஷின்களை கொண்டாந்து பட்டறையில போட்டுக்கிட்டு வேலை நடக்கி முன்னுக்கு வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் மச்சான். அதோட கௌரிக்கும் எனக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டு இன்னும் அதிகமா நீ சந்தோஷப்படணும், அதுதான் என் ஆசை. எல்லாரும் ஆசையும் செயல்படுத்துறேன்டா. நீ இது வரைக்கும் சாதாரண வெறும் மச்சான், இப்போ மாப்பிள மச்சான். இவ்வளவு பெரிய பட்டறை எவன்டா வச்சிருக்கலாம், நான் பார்த்தது இல்லடா. பெரிய இன்ஜினியர் மச்சான், உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எவன்டா தடை சொல்றது? இன்னும் உன்னை எப்படி எப்படி கூப்பிடணும் தெரியுமா? மச்சான் மாப்பிள, மாப்பிள மச்சான், இன்ஜினியர் மச்சான், பெரிய பட்டறை வச்சிருக்கிற மச்சான். எத்தனை நாளா அந்த சைக்கிள் திருடுற வேலை? ஐயோ, சைக்கிள் நான் திருடல, ஏதோ ஆசையா இருந்து தொட்டே ஓடி வந்துருச்சு. ஆமா, இந்த சைக்கிள் உண்டுதா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, அன்னைக்கு கொண்டு வந்தீங்களா அந்த சைக்கிள்ல இங்க என்னமோ ரொம்ப கெட்டிக்காரீங்க. இது பெண்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட சைக்கிள். ஓஹோ, பெண்களுக்கு வேற சைக்கிள், ஆண்களுக்கு வேற சைக்கிளா? எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. சும்மா சொல்லு. வேண்டாம். பரவாயில்ல சொல்லு. என்ன சமாச்சாரம்? இல்ல, எனக்கு சைக்கிள் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அது தெரிஞ்சுதான் உனக்கு கத்து கொடுக்கறதுக்காகவே இந்த லேடி சைக்கிள் அப்படி கொண்டாந்துருக்கேன். ஓஹோ, அப்படியா? அது இந்த சைக்கிள் உங்க இடத்தானே இருக்கும் அப்படின்னு கேட்ட பாரு, அன்னைக்கே உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பெரிய ஆள் தான். இவ்வளவுதானா? போ பாரு. கத்துக்க. அதுல கால வை, அதான் முதல் படி. வை வை. அந்த அந்த கால அந்த கால அப்படியே அடே, இந்த கை இப்படி எடுத்து பிரேக். கை தொடாதீங்க. சாரி. என்ன மதி? அப்பா, கையை விட சொல்ற, விட்டுட்டா கீழே விழுந்துடுறேன். உனக்கு எப்படி சைக்கிள் சொல்லி கொடுக்கறதுன்னு தெரியலையே. இந்த ஹேண்டில் பார மாத்தலாம் கொடுக்கிறேன். சரி, இங்க இல்ல, இங்க இப்படி. சாரி, பரவாயில்ல. இந்த கை இங்க. இந்த பிரேக்க பிடிக்கூடாது. இரு இரு இரு.
பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மிரளாதே அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மிரளாதே இடுப்பை வளைக்காதே ஹேண்டில் பாரை ஒடிக்காதே இடுப்பை வளைக்காதே ஹேண்டில் பாரை ஒடிக்காதே கைய வளைக்காதே கண்ணை கண்டு மிரளாதே கைய வளைக்காதே கண்ணை கண்டு மிரளாதே பைய ஒதுங்காதே பள்ளம் பார்த்து போகாதே பைய ஒதுங்காதே பள்ளம் பார்த்து போகாதே அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மிரளாதே போக்குவரத்து அதிகம் இருக்கும் மெதுவா போகணும் தெரிஞ்சுக்கும் போக்குவரத்து அதிகம் இருக்கும் மெதுவா போகணும் தெரிஞ்சுக்கும் பொண்ணை பார்த்தா போக்குவரத்தும் நின்னு போயிடும் புரிஞ்சுக்கும் இந்த பொண்ணை பார்த்தா போக்குவரத்தும் நின்னு போயிடும் புரிஞ்சுக்கும் அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மிரளாதே பைய ஒதுங்காதே பள்ளம் பார்த்து போகாதே அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மிரளாதே ஸ்டாப்னு சொன்னா பொட்டுன்னு நிக்கணும் தெரிஞ்சுக்கோ போலீஸ்காரன் ஸ்டாப்னு சொன்னா பொட்டுன்னு நிக்கணும் தெரிஞ்சுக்கோ சைக்கிள் போற வேகத்தில் யார் தடுத்தாலும் பொண்ணு நிக்காது புரிஞ்சுக்கோ சைக்கிள் போற வேகத்தில் யார் தடுத்தாலும் பொண்ணு நிக்காது புரிஞ்சுக்கோ ஆஹா பேஷ் அற்புதம் அழகு அதுக்குள்ள பழக்கம் ஆயிடுச்சு ஆஹா பேஷ் அற்புதம் அழகு அதுக்குள்ள பழக்கம் ஆயிடுச்சு ஐயா அருகில் இருந்ததனாலே ஆபத்தில்லாமே போயிடுச்சு இந்த ஐயா அருகில் இருந்ததனாலே ஆபத்தில்லாமே போயிடுச்சு அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மிரளாதே பைய ஒதுங்காதே பள்ளம் பார்த்து போகாதே அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மிரளாதே என்னங்க ஊர்ல இருந்து பிரேமா வந்திருக்கு. பிரேமாவா? எந்த பிரேமா? சரிதா போங்க. நம்ம ஜானகியோட தங்கச்சிங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்குல்ல. ஓ அந்த பிரேமாவா? எங்க வா? அதோ. குட் ஈவினிங் மாமா. குட் ஈவினிங். எங்கம்மா திடீர் விஷயம்? வித்அவுட் இன்ஃபர்மேஷன். காலேஜ் பெண்கள்லாம் சேர்ந்து வைகை டேமுக்கு போயிட்டு வந்து இங்க லாலேங்க. ஒரே வீட்டுல அக்காலும் தங்கச்சியும் மருமக பெண்களா இருந்துட்டா குடும்பத்துல எந்த குழப்பமும் இல்லாம நாம நிம்மதியா இருக்கலாம். அட பைத்தியம். இந்த 20 வருஷ சர்வீஸ்ல நான் எத்தனை கேஸ பாத்திருப்பேன். ஏன் அக்காளையும் தங்கச்சியும் கட்டிக்கிட்ட அண்ணனும் தம்பியும் அன்னைக்கு வழக்காடிட்டு வந்தானுங்களே, நீ பாக்கல? மறந்துட்டியா? இத பாச சொல்லி தாய் பாசம்ங்கிற தனி, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும்னா புருஷன் பொண்டாட்டி பாசமும் ஒற்றுமையும் தான் கடைசி வரைக்கும் நிக்கும் நிலைக்கும். நீ சொல்ற இந்த அக்கா தங்கச்சி ஒற்றுமையில எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா கோபால பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? என்னது? ஜெயாவை கண்டாலே அவனுக்கு ஆகல. அதனாலதான் பிரேமாவை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு தெரியாது சரஸ்வதி, தேன் ரோஜா பூலையும் இருக்கு, வேப்பம் பூலையும் இருக்கு. அது போலவே அன்புங்கிறது புன்னகையிலும் இருக்கு, பொங்கி வர கோபத்திலையும் இருக்கு. அப்படிப்பட்ட அன்பு கோபால் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். என்ன அதோ கோபால் வந்துட்டானே. கோபால், என்னப்பா என்னை பத்தி ஏதோ பேச்சு நடக்கிறா போல இருக்கு? உன்னை பத்தி ஒண்ணும் இல்லப்பா, கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதை பாரு கோபால், நான் சொல்ற பொண்ணை நீ கட்டிக்கிட்டா உன் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. நீ ஜெயாதான் கட்டிக்கணும். ஆமா, நான் சொல்லிட்டேன். என்ன சிரிக்கிற? வாட்ஸ் மேட்டர்? கம் ஆன், ஸ்பீக் அவுட். உங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு. கோபால், நீ வா போலாம். கோபால், மறுபடியும் சொல்றேன்,
உங்க அம்மா சொல்ல போன கட்டிக்காத. ஞாபகம் இருக்கா? விஷயம் இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். கட் பண்ற பாரு. அடே பிரேமாவா? எப்ப வந்த? மத்தியானம். பிரேமா, உங்க அக்கா கூப்பிடுது போல இருக்க. போமா ஜெயா, நீயும் கொஞ்சம் வெளியில போ. ஆமா, நீயும் போ. பாருங்கம்மா, பழிச்சு கோபாலா, ஜெயா உனக்கு பிடிக்கலன்னு நான் எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் பிரேமாவை உனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. என்னம்மா திடீர்னு? இத பாருப்பா, அக்கானும் தங்கச்சி இந்த குடும்பத்தை ஆளணும், அதை பார்த்து சந்தோஷப்படணும்னு உன்னை பெத்தவ விரும்ப. அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உன் கடமை. என்னம்மா ஏமா சொல்லுமா? ஏன் பாருங்க மாமா, அத்தை சின்ன தங்கிட்டு பிரேமாவை கட்டிக்கிடா, பிரேமாவை கட்டிக்கிடான்னு கெஞ்சி கெஞ்சி கேக்குறாங்க மாமா. ஏ மாமா, அத்தா பிரேமாவை கட்டிப்பாங்களா? நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, நான் போய் எல்லாம் பேசிட்டு வரேன். என்னம்மா இது? சும்மா நான் போய் எல்லாம் கேட்டு சரி பண்ணிட்டு வரேன். என்னப்பா இது? உங்க கல்யாண விஷயமா நான் பேசிட்டு இருந்தேன், நீ பாட்டு பேசாம வந்துட்டிய. ஒண்ணும் இல்ல, இப்ப கல்யாணம் அவசியம். நல்ல பிள்ளைப்பா, இந்த கல்யாணம் அவசியமானு கேக்குறிய? ஓஹோ, புரிஞ்சுது புரிஞ்சுது. உங்க அம்மா அவனை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பாரு பாப்பா, நான் சொல்றபடி அந்த ஜெயாவை நீ கட்டிக்க. ஏன்னா அவன் அந்த பொண்ணுக்கு நம்மளை விட்டா வேற நாதி இல்லை. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு உன்னையே கட்டிக்கிட்டு இந்த வீட்லயே கிடக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்புறம் நீ ப்ளீஸ் திங்க் பாரு. அப்பா, எனக்கு நிறைய கேஸ் இருக்குப்பா. அப்புறம் ஈஷா பேசி ஏற்படுத்தி இருக்கோமே, கொஞ்சம் டைம். அப்படி கேளு, ஜெயிக்கிறோம். அதை பத்தி கவலை இல்லை. உனக்கு எப்ப லீடர் சொல்லு, அப்ப கல்யாணத்தை வச்சுக்கோ. ஆனா ஒண்ணு, நீ ஜெயாவதான் கல்யாணம் பண்ணிக்கணும். பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஓகே? இன்னைக்கு என்ன உடம்புக்கு? ஓஹோ, கதிரை தாங்க முடியாம பயிர் தலை சாஞ்சி இருக்கிற இந்த இடத்துல நீ பசியாலே சாஞ்சிட்டியே. எழுந்துரையா. முடியலையா? சரி, பாவத்துக்கு பாவம் இல்லை, எழுந்துரு. அம்மாடியா, இது என்ன உடம்பா இரும்பா? எழுந்துரையா. இந்த உடம்பு பசிய தாங்காதுதா. இந்த கைய கழுவி திரும்பியா? என்னையா குதிரியா? சரியா
சீக்கிரம் போடு. சிறுகுடல பெருங்குடல் திங்குது. என்னையா லாரி மாதிரி வேக கொஞ்சம் இருயா, ஊறுகாய் போடுறே. கொஞ்சம் வத்த குழம்பு கொண்டாந்துருந்தா எவ்வளவு ருச்சியா இருந்திருக்கும். ருசிச்சு சாப்பிடுறாரு போல இருக்கு. நல்ல சாப்பாடு வச்சா சாப்பிடலாம். நினைச்சேன் இந்த வேகத்துக்கு விக்கல் வரும் நினைச்சேன். இந்தாயா இந்த வேகத்துக்கு விக்கல் மட்டுமா வரும், குடல்ல சிக்கல் வரும். இந்தா ஐயா ஐயா ஐயா, என்னையா இது பலவீனமா பயமா என்னமா? ஐயா ஐயா, இது என்ன இப்படி குடிக்கிறது? கை 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 என்னையா ஒரு வழியா பசி தீர்ந்தது. எப்படி கொஞ்சம் வெத்தில பாக்குறா. ஓஹோ, நல்லா இருக்கு ஐயா. சரி போனா போடு. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுத்தா வெத்தலை பாக்கு வேற கேக்குறியே. போகட்டும். இந்தா ஏயா, உன்னை பார்த்த வசதியா இருந்த ஆள் மாதிரி தெரியுதே, உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தது? அந்த வயசுல ஏன் பொண்ணு கேக்குறேன். ஓஹோ, ஒரு வக்கீல நம்பி சொத்தெல்லாம் வச்சு கேஸ் நடத்தினேன். அந்த பாவி பையன் என்ன பண்ணான் தெரியுமா? ரொக்கமா பீசு பீசின்னு வாங்கி சொத்தெல்லாம் பீஸ் பீஸா பண்ணிவிட்டான். இப்போ ஒரு வக்கீலையும் பார்த்தாலும் எனக்கு ஆகாது. உன் கேஸ் தோத்து போச்சுங்கிறதுக்காக உலகத்துல இருக்கிற வக்கீல் எல்லாம் ஆகாதுங்கறியா? நீ நல்ல வக்கீலா பார்த்து வச்சிருக்கணும். என்கிட்ட சொல்லியிருந்தா 1ஆம் கிளாஸ் வக்கீல சிபாரஸ் பண்ணிருக்கேன். அது யார் பொண்ணு 1ஆம் கிளாஸ் வக்கீல்? சொல்லட்டுமா? அவர்தான் கோபால். ஐயா, அந்த உதவாக்கரை நம்பிதான் ஓட்டாண்டியா நிக்கிறேன். நான் ஒரு முட்டா போய் அந்த மடையனை நம்பினேன். தாகம் தீர்ந்ததடி அன்னமே, இப்போ மோகம் பிறக்குது சொன்னமே. ஏங்க எதுக்கு அப்படி ஓடியாரு? பாத்தீங்களா எவ்வளவு ஒரு தப்பாச்சின்னு சொன்னா சோத்தை கொடுத்து என் கைய பிடிச்சிட்டானே. அப்படியா? எந்த காலி பையன்? என்ன அந்த பாவிய காணாமே. எல்லாருக்கும் மீசிய தக்கா. அந்த போக்கிரி மீசி இங்க எப்படி வந்தது? ஆமா, அதுதான் தெரியல. இது எங்க இருந்து வந்தது? ஓஹோ, இங்கிருந்து வந்தது. என்ன சிரிக்கிறீங்க? வெற்றி. நான் நினைச்சது வெற்றி அடைஞ்சிட்டேன். எனக்கு தான் வெற்றி. உங்களை கண்டுபிடிச்சிட்டே இல்ல ஐயா. தாகம் தீர்ந்ததும் மோகம் பிறந்து விட்டதா? வள்ளி திருமணமா? ஏன் விருத்தரே, நீங்கள் துருத்தி வந்த அந்த மான் எங்கே? அது குருடாகி விட்டது பெண்ணே. ஏன்? தன் கண்களை உனக்கு தந்ததால். உங்கள் மயில் எங்கே? மறைந்திருக்கிறது. ஏன் அப்படி? தன் சாயலை உனக்கு தந்ததால். பிறகு மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலையல்லவோ அழகை தந்தது. மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ
அழகை தந்தது. தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது. பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. இடையழகு மயக்கம் தந்தது, இசையழகு மொழியில் வந்தது. இடையழகு மயக்கம் தந்தது, இசையழகு மொழியில் வந்தது. நடை அழகு நடை அழகு நடனம் ஆனது, நான் அழகும் என்னை வென்றது. தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது. தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது. வண்ண மலர் மாலை கொண்டு வடிவழகை தேடி வந்தேன். வண்ண மலர் மாலை கொண்டு வடிவழகை தேடி வந்தேன். வாழ வைத்த தெய்வம் என்று வணங்கி நின்றேன், வாழ வைத்த தெய்வம் என்று வணங்கி நின்றேன். இனி வரவும் செலவும் உன்னதென்று என்னை தந்தேன். மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது. தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது. தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது. பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. பசி வைத்த கிள்ளுது, இன்னும் இந்த பொண்ணு சோத்தை கொண்டார காணும். என்ன ஆச்சு? போய் பாப்போமா? கௌரி, அம்மா கௌரி, ஏப்பா நீ எங்கிருந்து வர? நான் உன்னை கவனிக்கவே இல்லையே. சரியா போச்சுனா பசி மயக்கத்துல கண்ணு இருட்டி போய் நான் வர்றேன், நீ என்ன கவனிக்கலன்ற. நீ என்ன மயக்கத்துல வந்த? நான் அவரை நினைச்சிட்டு வந்துட்டு இருந்தேன், நான் உன்னை மறந்துட்டேன். எவர இந்த பட்டாளத்து மச்சானியா? ஐயோ இல்ல இல்ல இல்ல, அவர்தான்ப்பா. எவனு? ஆண்டவர். ஆண்டவரையே நினைக்கியா? அப்பா இன்னும் கல்யாணம் பண்ணாத நாளை தள்ளி போட்டுட்டு போறாரு அப்படின்னு அவரை நினைக்கியாக்கும். நான் பண்ணிடுவேன் கல்யாணம். ஆனா ஐயர் சாமி சொன்னாரு, உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னால வந்துச்சுன்னா ஒரு கண்டம் சின்ன கண்டமா போயிடுமா, கல்யாணம் ஆகி அந்த கண்டம் வந்துச்சுன்னா உயிருக்கே ஆபத்து தோன்றுடுமா. அதனாலதான் நான் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு போறேன். ஆனா ஒண்ணு செய்வோமா? நான் 10 பேரோட வாய்க்காக்கரையில வந்து நிக்கிறேன், முழங்கால் தண்ணி தான் போகுது. நீ வந்து தொபக்குன்னு அதுல வீடு, நான் லபக்குன்னு தூக்கிடுறேன், அந்த கண்டம் சீர்த்தா போயிடும். என்ன யோசனை? வாங்க அப்ப சாப்பிடுவோம். பசு மயக்கத்துல சாப்பாடு மறந்துட்டேன். என்னப்பா? என்ன குழம்பு இது? புளி குழம்பு. ஒரு மரத்து புளிப்பையும் சேர்த்து கரைஞ்சிட்டியா? அதான் ஒரே புளிப்பாருங்க. தயிரோடு தயிர் சாதம், தயிர் சாதம், தயிர் சாதம். என்ன தயிர் சாதம் தயிர் சாதம் பிளாட்பார்க்ல வைக்கிற மாதிரி கட்டுறேன். ஆமா, அந்த நிலைமை யாருது? அதுவா
காரையோரம். அதுக்கு அடுத்தது என் விரோதி அவன் வாங்கிட்டான். இப்ப தென்னை மரமெல்லாம் வைக்கிறதுன்னா இதுதான் நம்ம நிலம். சரி சரி குடிங்க. நம்ம தயிர் சோறு கேட்டா குடியிருக்கியா? குடிங்கப்பா. கரைச்சியா கொண்டாந்துட்டியா? ஏம்மா என்னம்மா தண்ணில கரைச்ச மாதிரி இருக்கு, தயிர்ல கரைக்கலையா? தயிரா? இந்த தயிரான்னா தெரியாது, ராத்திரில உர ஊத்தி காலம்புற கட்டி ஆகுமே. தெரியும் தெரியும். பாலு பூனைய குடிச்சிடுச்சு. பாலு பூனைய குடிச்சிருச்சா? என்ன இன்னைக்கு பூரா உலகலாவே இருக்கும் விஷயம். சரி சரி, ஐயர் சாமி கிட்ட போய் தட்டு விட்டுன்னு ஒரு நாளை பார்த்து கல்யாணம் வச்சிட வேண்டியதுதான். இதழகு சிலையல்லவோ அழகை தந்தது, மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது. ஏன் தான் நிறுத்திட்டீங்க? பாடுங்கத்தா. பாட மாட்டீங்களா? ஆமா, அம்மா அண்ணி இல்லைங்க. கோயிலுக்கு போயிருக்காங்க. நீ ஏன் போல? ஏன் தான் எனக்கு வரமும் வாழும் கொடுக்க வேண்டிய தெய்வம் அங்கேயே இருக்கு, இங்கேயே இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம், அந்த தெய்வம் பேசாமலே இருக்கும், ஆனா கேட்ட வரம் கொடுக்கும். இந்த தெய்வம் பேசும், வரம் மட்டும் கொடுக்காது. ஜெயா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அத்தான், என் கல்யாண விஷயமா நீங்க மாமா கிட்ட பட்டும் படாமலையும் பேசுறது கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப அதை பத்தி உங்க முடிவை நான் தெரிஞ்சுக்கணும். ஓஹோ, அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. உன்னை கல்யாணம் செய்துக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஜெயா, இஷ்டம் இல்லாத என்ன கல்யாணம் செய்துட்டு நீ சுகமா வாழ முடியும்னு நினைக்கிறியா? நிச்சயமா அத்தா, முதல்ல உங்க கையால கட்ட போற தாலி என் கழுத்து பொருத்தம். அப்புறம் அந்த தாலிக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரே வார்த்தை ஜெயா, குழந்தை பிராயத்திலேருந்து உன்னை என் தங்கச்சியாத்தான் நினைச்சிருக்கேன்னு தவிர தாரமா நினைக்கல ஜெயா, நான் தாரமா நினைக்கவே. ஐயோ அத்தா, 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 சொல்லாதீங்க அத்தா, நான் உங்களை தான் நம்பிக்கை. என்னை கைவிட்டுடாதீங்க அத்தா, என்னை கைவிட்டுடாதீங்க. ஜெயா, நீ என் சகோதரிதான், நீ என் சகோதரிதான் ஜெயா. ஐயோ அத்தா, ஐயோ, அண்ணாலும் கூப்பிடாத ஜெயா, அண்ணாலும் கூப்பிடு. மறுபடியும் சொல்றேன், நீ என் சகோதரிதான், நீ என் சகோதரிதான், நீ என் சகோதரிதான் ஜெயா, நீ என் சகோதரிதான் ஜெயா, நீ என் சகோதரிதான். ஜெயா, 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 ஹலோ, நான் அட்வொகேட் கோபால் பேசுறேன். மிஸ்டர் டாக்டர் ராஜனா, சீக்கிரம் பொறுத்துவாங்க. ஆமா, ஆக்சிடென்ட் தான், சீக்கிரம் வாங்க சார். எஸ். என்ன டாக்டர், எப்படி இருக்கு? காலை இனிமே நடக்க முடியாது. அதோட இதயத்துல பலமான அடிபட்டிருக்கு. நாளை மத்தியானத்துக்கு தான் உறுதியா சொல்ல முடியும். நான் கொடுத்த மருந்த டைம் பிரகாரம் கொடுங்க, அப்புறம் வந்து பாத்துக்கிறேன்.
கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அவன் வளர்த்து வாழ வைப்பாங்கிற தைரியத்துல உன்னை என் கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டாம்மா அவங்க அம்மா. நான் உனக்காக பெரிய கோட்டையை கட்டி வச்சிருக்கேம்மா. அதை இடிச்சிட்டு என்னையும் ஏமாத்திட்டு போயிடாது தாயே, என்னையும் ஏமாத்திட்டு போயிடாதம்மா. எங்கம்மா போற? எங்க போறீங்க? நான் நொண்டியானது மட்டுமில்லை, என் வாழ்க்கையே நொண்டியாயிடுச்சு. எந்த அத்தானை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிருந்தேன். அந்த அத்தானை எனக்கு இல்லைன்னு பிறகு உங்க வீட்டுல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே எனக்கு இடம் கிடையாது. அப்படி சொல்லலாமா? இல்ல மாமா, நான் எங்கேயாவது பேரு என்ன விட்டுடுங்க மாமா, என்ன விட்டுடுங்க மாமா, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க மாமா. முடியாது, நான் விட மாட்டேன், நான் போக விட மாட்டேன். மாமா, நான் ஒரு அனாதை ஆயிட்டேன் மாமா. என்னால உங்களுக்கு எந்த சிரமமும் வேண்டாம். இது எனக்கு வழி விடுங்க மாமா. இல்ல இல்ல, நீ எப்படி அனாதை ஆக முடியும்? உன் தாய் மாமன் நான் ஒருத்தர் இருக்குங்கிறத மறந்துட்டியா? ஜெயா, தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ நொண்டி ஆனதுக்கு காரணம் யார்? கோபா. இந்த உலகத்தை விட்டே போறேன்னு உன்னை சொல்ல வச்சது யார்? கோபா. உன் காலை ஒடிச்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணி ஒடிச்சவன் தான் ஒட்ட வைக்க. அதுதான் சட்டம். அந்த சட்டத்தை படிச்ச கோபா உன்னை விட்டுட்டு வேறொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அவனை விட கொடியவன் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. கோபால் கிட்ட நியாயம் இருக்குன்னா, நீதி இருக்குன்னா அவன் உன்னதாமா கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னையதாமா கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா, அப்பாவும் அண்ணனும் சாப்பிடாம இருக்காங்க. போங்கம்மா, போங்கம்மா. ஜெயாவை நான் பார்த்துக்கிறேன்.
நான் தான் உன்னுடைய அப்பா. பயப்படாது. நான் உன்னே கல்யாணம் செய்துக்கிறேன். நான் தான் உன்னை கல்யாணம் செய்துக்க போறேன் ஜெயா. என்னை கண்டா உங்களுக்கு பிடிக்கல. ஆடத்துக்கு அப்புறமா கட்டிக்க போறீங்க. அதெல்லாம் ஒண்ணு சொல்லாத ஜெயா. அப்பா அம்மா நான் உன்னைத்தான் கல்யாணம் செய்துக்க போறேன். கண்டிப்பா சொல்ல போறேன். சந்தேகப்படாதே. நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். என் வார்த்தையை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் ஜெயா. நிச்சயமா காப்பாற்றுவேன். அமைதியா இரு ஜெயா. மயங்குறாளையா. வாங்க வாங்க கோபாலையா, வழக்கு என்ன கேளுங்கய்யா. வயசு வந்த பெண் முகத்தை பாருங்களையா, நீங்க மனசு வச்சு இந்த கேதை தீருங்களையா. திருமண தீர்ப்பெழுதி சொல்லுங்களையா, திருமண தீர்ப்பெழுதி சொல்லுங்களையா. கண்ணும் சிவக்க நானும் பீஸ் கொடுப்பேன் சொல்லுங்களையா, கண்ணும் சிவக்க நானும் பீஸ் கொடுப்பேன் சொல்லுங்களையா. வாங்க வாங்க